பைரவா. பைரவருக்கு ரொம்ப பிடித்த ஒளி இது. இந்த ஒளியிலேயே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் நாம் கோயிலுக்கு போகணும்? சுவாமி கோயிலில் போனால் தான் வரம் கொடுக்குமா? வீட்டில் சாமி கும்பிட்டா போதாதா? போதும். நம்ம சரியாக வீட்டில் சாமி கும்பிட்றோமா? கும்பிட்றது கிடையாது. தரிசனம் அப்படிங்கிறது வீட்டில் ஒரு விதமான தரிசனம் கிடைக்கும். வீட்டை எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு கலை இருக்கணும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் தேவை. கிராமத்தில் சொல்லுவாங்க, பொண்ணு கருப்பாக சிவப்போ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுனால என்ன பலன்? ஏன் கோவிலுக்கு போகணும்? எப்பவுமே கர்ப்பகிரகத்துக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் அப்படின்னா அந்த பெண் எவ்வளோ சக்தி வாய்ந்த பெண். ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு வயிறு, கர்ப்பகிரகம்னு சொல்கிறோம். கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறோம். அந்த கர்ப்பகிரகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுக்கு கும்பாபிஷேகங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள், தீபாராதனை காட்டுற போது சுவாமிக்கு ஒரு ஒளி கிடச்சிரும். சில பேர்லாம் கண்ணெல்லாம் பார்த்தா பயங்கர பவராக இருக்கப்பா, கண்ணை பார்க்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. அதுதான் சக்தின்னு சொல்கிறது, அதுதான் ஒளின்னு சொல்கிறது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதுனால கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய ஒவ்வொரு ஒரு முருகனாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் கோவிலுக்குன்னு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நாம் பெறணும், அந்த சக்தி நம்ம உடலில் எடுத்துக்கணும் அப்படின்னா கோவிலில் தான் கிடைக்கும். கோவிலுக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு சக்தியை நமக்கு ஏற்படுத்தும். உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், உடலில் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதனால தான் சொன்னாங்க பெரியவங்க, தெய்வத்திட்ட போனால் நமக்கு தெய்வ வாக்கு கொடுக்காது, கூப்பிட்டு எல்லாத்தையும் கையில் கொடுக்காது. கடைக்கண் பார்வை கிடச்சா போதும். கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியன்னு சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கூட போய், ஒரு விநாயகர் கணபதிக்கு கூட ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுறது போது கோவிலுக்கு போடுறதுனால நமக்கு ஒரு பார்வை, அந்த சக்தி, அந்த உந்துதல் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் காட் கொடுக்கும். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கோவிலுக்கெலாம் போனோம்னா அற்புதமான தரிசனமப்பா, ஒரு ஹாப்பிப்பா, நம்மளை அறியாமலேயே அந்த எனர்ஜி உள்ளே வர்றபோது நமக்கு அந்த தாக்கத்தை உந்துதல் பண்ணுது. அதுதான் நம்ம அற்புதமான தரிசனம் சொல்கிறோம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுனால பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. எப்பவுமே தெய்வ சக்தி அற்புதமான ஒரு இடம். கோவிலுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கருவறை. நிறைஞ்ச பெண் எப்படி நம்ம ஒரு கர்ப்பம்னு சொல்கிறோம், கருவறைன்னு சொல்கிறோமோ அதுதான் கருவறை. அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமே அந்த தாயினுடைய வயிறு தானே, அதுதான் கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம முழுமையாக பெறபோது, அந்த தெய்வத்தினுடைய சக்தி பெறபோது ஒரு உணர்வும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க கோவிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க, பைரவருடைய அருள் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சொர்ணாசன பைரவாய நமக.